நிகழ்தகவு. இரும்பு ராடால் கொடூரமாக தாக்கப்பட்டும் கத்தியால் குத்தப்பட்டும் சுடுகாட்டில் கிடந்த இளைஞர் சடலம். சட்டை பையில் இருந்த ஆதார் கார்டு மற்றும் செல்போன் கால் ஹிஸ்டரியால் சிக்கிய கொலைகாரிகள். கொலையில் ஒரு இளம் பெண்ணுக்கும் தொடர்பு. இளைஞரை கொன்றது யார்? கொலைக்கான காரணம் என்ன? இளைஞரின் கொலையில் இளம் பெண்ணுக்கு என்ன தொடர்பு? பின்னணி என்ன? சுடுகாட்டுக்கு பக்கத்துல ஒரு இளைஞர் கொடூரமா தாக்கப்பட்டும் வயிற்றுல கத்தியால குத்தப்பட்டும் உயிரிழந்து கிடக்கிறதா பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்து அங்கு வந்த போலீசார் உயிரிழந்து கிடந்த இளைஞரோட சட்டை பாக்கெட்ல இருந்து ஆதார் கார்டை எடுத்து அதுல இருந்த அட்ரஸுக்கு நேர்ல போய் விசாரிச்சிருக்காங்க. அப்போ என் மகன் இஷான் மேனனோட இது அப்படின்னு சொன்ன இளைஞரோட அப்பா முஸ்தபா மேனன், என் மகனோட ஆதார் கார்டு எப்படி உங்க கைக்கு வந்தது அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு எந்த பதிலும் சொல்லாம குஜராத் மாநிலம் ராஜ்கோட் பக்கத்துல பக்தி நகர் ஜில்லா கார்டன் சுடுகாட்டுக்கு முஸ்தபா மேனனை அழைச்சிட்டு போயிருக்காங்க போலீசார். அங்க அவருடைய மகன் கொடூரமா உயிரிழந்து கிடந்ததை பார்த்து கத்தி கதறன முஸ்தபா மேனன், நைட்டு ஒரு போன் கால் வந்தது சார், அதுக்கு பிறகு இஷான் வீட்டுக்கே வரல, நண்பர்களோட அடிக்கடி வெளியே போறதால நாங்களும் தேடல அப்படின்னு சொல்லி அழுதுருக்காரு. அடுத்து இஷானோட போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி விசாரணையில இறங்கினாங்க போலீசார். அப்போ குஷ்புங்கிற ஒரு பெண்ணோட நம்பருக்கு இஷான் அடிக்கடி பேசினது தெரிய வந்திருக்கு. அதே மாதிரி சம்பவம் நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அமன் சவுகான்ங்கிற இளைஞர்கிட்ட இஷான் பேசி இருக்கிறதும் தெரிஞ்சிருக்கு. அதுக்கு பிறகு அந்த 2 பேரையும் அவங்க வீட்டுக்கே போய் தூக்கி இருக்காங்க போலீசார். கணவன் மனைவியான 2 பேர்கிட்டையும் துருவி விசாரிச்சப்பதான் பல உண்மைகள் வெளியே வந்திருக்கு. 21 வயதான இஷான் ஒரு உருளைக்கிழங்கு கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. குஷ்புங்கிற பொண்ணை கடந்த 1 வருஷமா காதலிச்சிருக்காரு. அந்த பொண்ணும் இஷான் கிட்ட பேசி பழகி இருக்காங்க. ஆனா இஷானை கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணு வீட்டுல சம்மதிக்கலன்னு தெரியுது. அதனால இஷான் கிட்ட பேசுறத நிறுத்தின குஷ்பு வீட்டுல பார்த்த அமன் சௌஹானை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. தனக்கு எக்ஸ் இருந்ததாகவும் இனி அவரை பத்தி நான் நினைக்க மாட்டேன்னு கணவர்கிட்ட உண்மையை சொல்லியிருக்காங்க குஷ்பு. வயசுல எல்லாருக்கும் காதல் வர்றதுதான், அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு கணவனும் பெருசா எடுத்துக்கல. அதுக்கு பிறகு குஷ்பு அமன் சௌஹானோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா இஷானால குஷ்புவை மறக்க முடியல. அடிக்கடி போன் பண்ணி நீ என்கிட்ட பேசு, என்னால உன்னை மறக்க முடியல அப்படின்னு சொல்லி அழுது இருக்காரு. எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இனி உன்னோட பேசுறது நல்லதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க குஷ்பு. அப்படி ஒரு நாள் இஷான் போன் பண்றப்ப நான் சொல்றதையும் மீறி எனக்கு போன் பண்ணிக்கிட்டே இருந்தா என் கணவர்கிட்ட சொல்லி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குஷ்பு. அப்போ திடீர்னு வீட்டுக்குள்ள வந்த அமன் சௌஹான் மனைவி பேசுறத கேட்டு சண்டை போட்டிருக்காரு. அவன் தொந்தரவு பண்றான்னு நீ ஆரம்பத்திலேயே சொல்லி இருக்க வேண்டியதுதானே. மனைவிய சத்தம் போட்டுட்டு தன்னுடைய நண்பர்களுக்கு போன் பண்ணி இஷானை தீர்த்து கட்ட பிளான் போட்டிருக்காரு. அடுத்து இஷானோட செல்போனுக்கு போன் பண்ணின அமன் சௌஹான், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நீங்க வரீங்களா, இல்லனா உங்க வீட்டுக்கே நான் வரேன் அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ வீட்டுக்கெல்லாம் வர வேண்டாம், நானே வர்றேன் அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே வந்த இஷானை பக்கத்துல உள்ள சுடுகாட்டுக்கு அழைச்சுக்கிட்டு போய் அமன் சௌஹான், சாஹில், கொரியர் நிறுவன ஊழியர் அப்சல் இவங்க 3 பேருமா சேர்ந்து இரும்பு ராடால அடிச்சு வயிற்றுல கத்தியால குத்தி கொண்டு இருக்காங்க. அடுத்ததா இஷானோட செல்போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி ஒரு சாக்கடையில வீசிட்டு 3 பேருமா அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே மொத்த உண்மையும் தெரிய வந்ததால கொலையாளிகள் 4 பேரையும் கைது பண்ணி கம்பி எண்ண வச்சிருக்காங்க போலீசார். நிகழ்தகவு.